Hi friends, ரொம்ப தேங்க்ஸ். நான் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. அன்எக்ஸ்பெக்டட் கமெண்ட்ஸ். நான் எந்த கமெண்ட்டும் நான் டெலீட் பண்ணல, ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் படித்தாலே ஒருத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்துடும். அந்த கமெண்ட்ஸ்க்கெலாம் நிறைய நான் ரிப்ளை பண்ணேன். நிறைய கமெண்ட்ஸ்க்கான ரிப்ளைலாம் நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கட் ஷார்ட் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய பேர் ஃப்ளோர் பிளான் கேட்டிருந்தீங்க. ஃப்ளோர் பிளான் வந்து நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். இந்த லென்த்தி வீடியோவில் கமெண்ட் ரிப்ளைல வந்து நான் போடல, தனியாக ஷேர் பண்ணிடுறேன். பில்டிங் ரிலேட்டட் பிளானு அதெல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் அதுக்கு சப் கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் யூ, யூ கான்ட் கெட் அப்ரிசியேஷன் ஆன் திஸ் பிளான். அவரு என் மேலே அக்கறையாக தான் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு. இதை படிக்கிற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது வந்து என்ன அட்டாக் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் நிறைய பேர் வந்து ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது லைக் இது இட்ஸ் நாட் அஃபென்சிவ் கமெண்ட், இது நமக்கு யூஸ் அவேர்னஸ் கமெண்ட் மாதிரி தான். ஸோ நத்திங். ஸோ யூ வேஸ்டட் மணி ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் ஹவு டு ஹேண்டில் மணி. பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும்னு கற்றுக்கோ. Discuss with your husband. You have to pay EMI, principal and interest. Monthly you have to pay main. Don't put video like this and don't misguide public னு போட்டிருக்காரு. ஒரு கிளாரிட்டி நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஆசைப்பட்டு போட்ட வீடியோ வந்து ஹோம் டூர் வீடியோ தான். என்னோட ஹோம் டூர் வீடியோ, என்னோட 546 ஸ்கொயர் ஃபீட் வீட்டை நான் எப்படி பிளான் பண்ணி வச்சுருக்கேன், என் வீட்டை ஒரு ஹோம் டூர் வீடியோவாக நான் போட்டேன். ஸோ வீடு குட்டியாக இருந்தாலுமே அந்த வீட்டை ஆர்கனைஸ்டாக பிளான் பண்ணி சந்தோஷமாக மினிமலிஸ்டிக்காக யூஸ் பண்ணி மினிமலிஸ்டிக்கான தாட்ஸோட சின்ன ப்ராடக்ட்ஸாக வாங்கி அதே எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் அந்த வீடியோ, அந்த லாஜிக் அந்த கான்செப்ட் படி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோவுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த வீடியோ போட்டுட்டு ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் ஜோனே இல்லாமல் தான் இருந்த ஒரு பாஸ்ட் 2-3 இயர்ஸாக. ஸோ அந்த கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு புரியணும்ல, இந்த வீடு நான் எப்படி வாங்கினேன்ற ஸ்டோரியை தான் நான் ஷேர் பண்ணேனே தவிர, ஒரு வீடு எப்படி வாங்கலாம், நீங்கள் எப்படி வாங்கலாம், உங்கள் மணி எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி நான் அந்த மாதிரி மற்றவங்களுக்கு பர்சனல் அட்வைஸ், ஃபினான்ஸ் அட்வைஸ் நான் கொடுக்குற தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாது. நான் இன்னும் கொடுக்கல. ஸோ நான் வந்து மிஸ்கைட் யாரையுமே பண்ணலை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். பட் ஸ்டில் நீங்கள் சொன்னது கரெக்ட் தான். மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், மெயின்டெனன்ஸ் பே பண்ணணும்னா ஒரு மந்த்லி ஒருத்தர் ஏர்ன் பண்ணுற ஃபேமிலியில் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான். அது உண்மை தான். அந்த வீடியோவில் அவர் சொன்னதே நம்ம பார்க்கலாம். திஸ் இஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் யூ, யூ வில் நாட் கெட் த ரிட்டர்ன். அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நான் ஒரு பொருள் வாங்குறேன், இப்போ கார் வாங்குறோன்னா அது டெப்ரிசியேஷன் அசெட். ஸோ அந்த கார் 5 இயர்ஸ் கழிச்சு அந்த காரை நான் வாங்கின விலைக்கு விற்க முடியுமானா முடியாது. ஸோ நான் இந்த ஃப்ளாட் வந்து வாங்கின காஸ்ட் நான் ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னது தான். அதே டைரி 47,11,000க்கு நான் இந்த ஃப்ளாட் வாங்கினேன். இந்த ஃப்ளாட்டோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூ நான் நல்லா என்கொயரி பண்ணிட்டேன். இந்த ஃப்ளாட்டை நான் இன்னைக்கு ஜூலை 2024 நான் விற்கிறேன்னா இந்த ஃப்ளாட்டை என்னால் 65 lakhsக்கு விற்க முடியும். நெக்ஸ்ட் பட் அகைன் இது வந்து நீங்க தப்பா சொல்றீங்க. நீங்க வந்து இது வந்து அப்ரிஷியேட்டிங் அசெட் நீங்க சொல்றீங்க, இது மிஸ்கைடு அப்படின்னு அவர் சொன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது தப்பா இருக்கும். we are not giving suggestions to buy flat or invest in real estate. நான் வந்து ஃபிளாட் வாங்குங்க நான் சொல்லவே இல்லைங்க. என் வீட்டை வந்து நான் இப்போ விற்கணும்னாலும் 65 lakhs எனக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வாங்குறாங்க. இப்போ இந்த வீட்டை நாங்கள் எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே மைகேட் குரூப் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு ஃப்ளாட்டில் இருக்கவங்க இந்த ஃப்ளாட்டை நாங்கள் வந்து வாடகைக்கு விட போகிறோம்னு சொல்லிட்டு போஸ்ட் போட்டாங்கன்னா வித்தின் அ டே தே ஆர் கெட்டிங் டெனன்ட்ஸ். அது வந்து எப்படி கிடைக்குது, அது ரொம்ப டீப்பாக யோசிக்கணும். மைக்ரன்ஸ் இந்த சென்னையில் வந்து மைக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்ஃபேக்ட் பெங்களூர்லேருந்து இன்னும் கொஞ்ச நாளில் பெங்களூர்லேருந்து வர்றவங்களும் இங்கே ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அதனால் ஃப்ளாட்டுக்கு இந்த கம்யூனிட்டி ஃப்ளாட்டில் வந்து ஈஸியாக டெனன்ஸும் கிடைக்கிறாங்க. இந்த வீட்டோட வாடகை வந்து பர் மந்த் 25,000க்கு வந்து இந்த மந்த் நான் வந்து வீடு ஹோம் டூர் போட்டு என்னை வந்து வீடு விற்கிறது, வீடு வாடகை அளவுக்கு என்னை வந்து யோசிக்க வச்சுட்டீங்க. ஸோ இந்த வீட்டோட கரண்ட் சேல் காஸ்ட் வந்து 65 lakhs. அதுக்கப்புறம் வந்து ரெண்டோட அமௌண்ட் வந்து 25,000.
இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்டு கிட்ட செக் பண்ண காலையில அவங்க வந்து ரெண்டல் அஷூரன்ஸ் டீம்னு ஒன்று இருக்கு. ஸோ அவங்களே வந்து டெனன்ஸ் வேணும்னா அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. புரோக்கர் கமிஷன் எடுத்துப்பாங்க. புரோக்கர் கமிஷன் நான் கேட்ட 10,000 20,000 வாங்குவாங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை, அந்த அட்வான்ஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, ஒரு 2 lakhs பே பண்ணுறாங்க, 1 lakh பே பண்ணுறாங்கன்னா அதில் 20% 10% மாதிரி எடுத்துக்கிறாங்க. அது வந்து மியூச்சுவல் அக்ரிமெண்ட், ஓனர்ஸோட காசக்ராண்ட் வச்சுட்டு எடுத்துக்கிறாங்க. ஸோ இது வந்து வெரிஃபைடு. என் ஃப்ரெண்டு வந்து காசக்ராண்ட்லேயே வந்து சொல்லி ரெண்டல் அஷூரன்ஸில் சொல்லி அவங்க வந்து வாடகைக்கு விட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து ஆன்சைட் போகிறாங்க. ஸோ அதனால் அவங்களால ஒரு டெனன்ட் கண்டுபிடிச்சி வச்சு அவங்க வந்து காசக்ராண்ட்லேயே போனதுக்கு அவங்களுக்கு மந்த் ஆன் மந்த் ஷீ இஸ் கெட்டிங் ரெண்ட் ஃப்ரம் திஸ் அப்பார்ட்மெண்ட். இது ஒன்று. இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து காசக்ராண்டோட கொலாப் வீடியோ போடுறீங்க அப்படின்னு. காசக்ராண்டுக்கு நான் கண்டிப்பாக கொலாப் வீடியோவே போட மாட்டேன். என் வீடு எங்கே வாங்கினேன்றதை நான் கண்டிப்பாக சொல்லி தானே ஆகணும். எல்லாருமே கமெண்ட்ல கேட்டாங்க, அதனால தான் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடி ஸ்டார்ட் ஆஃப் த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல எல்லாம் வந்து இந்த அபார்ட்மெண்ட் தான் அப்படின்னு நாங்கள் சொல்றேன் கிடையாது. இன்னொன்று, நான் அதுல என்ன ப்ராஜெக்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து பப்ளிக்கா நான் வீட்டை காமிச்சிட்டேன். நாங்கள் வீட்டில் எத்தனை பேர் தான் இருக்கோம்னு சொல்லும்போது ஒரு பிரைவசி ரீசன்ஸ்க்காக அந்த ப்ராஜெக்ட் டீட்டெயிலை மட்டும் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ணல. பட் ஸ்டில் எங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சுக்கணுன்றவங்களுக்கு என்னோட மெயில் ஐடி நான் தரேன். நீங்கள் மெயில் அனுப்புங்க, நான் அதில் வந்து இந்த ப்ராஜெக்டோட ப்ரோஷர் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ 2 கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லியாச்சு. லாஸ் ஆனால் இல்லை, நீங்கள் 30 years கழிச்சு வந்து விற்பீங்க, அப்போ லாஸ்னா அப்போ என்ன எப்படி என் லைஃப் இருக்கும் எனக்கே தெரியாது. எங்கள் 2 பேருக்கும் எங்கள் ஃபேமிலிக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். இது வந்து நம்ம வாழறதுக்காக வாங்கினது. விற்கும் போது இது அந்த இன்ஃப்ளேஷன் ரேஞ்சில் போனால் கூட we are fine because we are using it. அது வரைக்கும் till then we will be using it. அதனால அந்த டேட்ல இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு ப்ரைஸ்க்கு போனால் கூட we are fine with that. பட் மெயின் அஜெண்டா வந்து இந்த வீடு நம்மளோட லிவிங்காக வாங்கினது, எங்களோட லிவிங்காக வாங்கினது தான் இந்த வீடு. ஸோ இந்த வீடை விற்கிறத பற்றி நான் யோசிக்கவே இல்லை. இன்னொன்று வந்துட்டு என் ஹஸ்பண்டை கேட்டு வாங்கியிருக்கலாம்னு சொன்னீங்க. இந்த வீட்டு இந்த ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குன்னு எனக்கு வந்து சொன்னதே இவர் தான். நான் வந்து வீட்டில் அன்னைக்கு வெசல் வாஷ் பண்ணிட்டு சாட்டர்டே படுத்து தூங்கலான்னு நினைச்சேன். ஏன்னா சாட்டர்டே சண்டே தான் எனக்கு லீவ் இல்லையா. அப்போ வந்து இல்லை, காசக்ராண்ட்லேயே வந்து நம்மளுக்கு கேப் அரேஞ்ச் பண்ணுறாங்க, நம்ம வீட்லேயே வந்து பிக்கப் பண்ணி நம்ம வீட்லேயே அவங்களே வந்து ப்ராஜெக்ட் காமிச்சு நம்ம வீட்லேயே ட்ராப் பண்ணிடுவாங்கன்னு சொன்னார். பட் எனக்கு அந்த டீலிங் பிடிச்சிருந்தது. நம்மளே வந்து கூட்டிகிட்டு போய் காட்டுறாங்களா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்து தான் அவங்க காமிச்ச மாடல் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரொஜெக்டர், அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி காமிச்சாங்க. இந்த ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் 5 yearsல எப்படி இருக்க போகுதுன்னு அதெல்லாம் பிடிச்சி போய் தான் வாங்கினது. இன்னொரு ரீசன் இருக்கு நான் ஏன் இந்த ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணேன்னா, இந்த இடம் வந்து இந்த லொகேஷன் எனக்கு ரொம்ப பரிச்சயமான செட் ஆயிடுச்சு. இந்த லொக்காலிட்டி சென்னை வந்து எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா தெரிஞ்சுது. ஸோ அதனால தான் வாங்கினேன். ஸோ இவர் எல்லா டெசிஷனும், இவரோட சேலரியும் சரி என்னோட சேலரியும் சரி 2 பேருமே சேர்ந்து தான் முடிவெடுப்போம். அதில் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வரும். எண்ட் ஆஃப் த டே நம்ம ஃபேமிலிக்காக தானே செலவு பண்ணுறோம், அதனால அன்னைக்கே முடிஞ்சிடும். ஆமாம் தானேங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அசெட்ஸில் நான் இதை ஒரு டைவர்சிஃபிகேஷனாக பார்க்குறேன். மற்ற இதுலேயும் இது பண்ணுறதுக்கு பதிலாக, மற்றதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ரியல் எஸ்டேட்டும் ஒரு அசெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் பார்க்குறேன், ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக பார்க்குறேன். அதனால நான் இதை சஜஸ்ட் பண்ணேன். இந்த அப்பார்ட்மெண்ட் நம்ம லிவிங்க்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அது ஒரு இதுவாக இருக்கட்டும், நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை கூட்டிகிட்டு போய் நான் தான் இதை காமிச்சேன் இந்த ப்ராஜெக்டை. பட் அன்னைக்கே வந்து நான் வந்து சொல்றேன், இவ்வளோ அமௌண்ட் லோனுக்கு போகுது, இவ்வளோன்னா ஆமா நீ உன் பேர்ல வீடு வாங்கினா லோன் கட்டி தானே ஆகணும் அப்படின்வாரு. இந்த இடத்த காமிச்சிருக்கேன், நான் காமிச்சேன். பட் இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து இன்னைக்கே முடிக்கணும், இன்னைக்கே செக் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. ஜஸ்ட் we were exploring. கொலை பண்றவனோட அதுக்கு தோன்றவங்களுக்கும் தண்டனை இருக்கு. எல்லா ப்ராஜெக்ட்ஸும் சுத்தி காட்டுற மாதிரி இதையும் நான் காமிச்சேன். பட் வந்து இந்த லொக்காலிட்டி இது வந்து எப்படி மாறும் இதெல்லாம் வந்து யோசிச்சு அந்த டெசிஷன் எடுத்தது. யோசிக்கல அந்த அந்த ஃபிக்ஸ் அந்த மைண்ட். ஏன்னா நாங்க வந்து கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே வீடு தேடிட்டு இருந்தோம். நாங்க வந்து ஆதம்பாக்கம்ல போயிட்டு இந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். ஆதம்பாக்கம்ல எங்களுக்கு கல்யாணம் 2017 ஆச்சு. அந்த டைம் ஆதம்பாக்கம்ல போயிட்டு நாங்க வந்து வீடு தேடினோம்.
அப்ப வந்து ஒரு புரோக்கர் வந்து 2 BHK அபார்ட்மெண்ட் 75 lakhsக்கு எங்களுக்கு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, இங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் வருது, இன்னும் 2-3 இயர்ஸ்ல இங்க மெட்ரோ வந்துடும், ஸோ இந்த லொகேஷனுக்கு இதுதான் அமௌண்ட் 75 lakhs சொன்னாரு. இன்னும் ஆதம்பாக்கம்ல மெட்ரோ வந்துருச்சா? எத்தனை வருஷம் ஆகுது? 7 years ஆகுது, இன்னும் வரல. ஆனா இப்ப அந்த அபார்ட்மெண்டோட ரேட் எவ்வளவு போயிருக்கும்? 90 lakhsக்கு மேலேயே போயிருக்கும். நாங்க தேடினதுல பிடிச்சதுல அந்த ஸ்டோரி நான் ஆல்ரெடி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கமெண்ட்ஸ்க்கு வரலாம். ஒரு கமெண்ட் ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. நீங்க வந்து 15 லட்சத்துக்கு ஒரு பர்சனல் லோன் எடுத்தேன்னு போடுறதே ரொம்ப இட் ஹிட் மீ ஹார்ட் அது மாதிரி போட்டிருந்தாரு. எடுத்து கொட்டுதானா தான் தொடக்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஃபேன் போச்சுன்னா சவுண்டு கேட்காது, ஃபேன் ஓடும்போது சவுண்டு கேட்காது, அதனாலதான். ஸோ இந்த வீடு புக் பண்ணது எல்லாமே 4 years முன்னாடி ஸ்டோரி நான் சொன்னது. அதுக்கப்புறம் லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, நிறைய அப்ஸும் வந்தது, நிறைய டவுன்ஃபாலும் வந்தது. எனக்கு மெச்சூரிட்டி வந்தது, முக்கியமா ஃபினான்ஷியல் மெச்சூரிட்டி வந்தது. அப்புறம் டிப்ரிசியேஷன் அசெட் எதுலையுமே வந்து செலவு பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவும் வந்தது. இந்த 4 வருஷங்க லைஃப்ல நான் பட்ட கஷ்டம்லாம் வந்து ஷேர் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சம் ஷேர் பண்றேன் நான். இப்போ இந்த கமெண்ட்டுக்கு வந்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும், எமர்ஜென்சி ஃபண்ட் வச்சிருக்கணும், கொஞ்சம் கிராம்ஸ் ஆஃப் கோல்டு வச்சிருக்கணும், அதை கோல்டை பிளெஜ் பண்ணியிருக்கலாம். அதுக்கப்புறம் SIP, NPS, ரிட்டையர்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட், போஸ்டல் இதுலலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும்னு அவர் போட்டிருந்தாரு. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். அவர் ரொம்ப கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெடிக்கல் டேர்ம் இன்சூரன்ஸ் போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் என்ன சொல்றீங்க? மெடிக்கல் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம அதுக்கும் போட்டிருக்கோம். அவர் சொன்ன எல்லாமே என்னுடைய இதில் இருக்கு, என்னோட ரேடார்ல இருக்கு, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோலையும் இருக்கு. ஆனால் இதெல்லாம் இருக்குன்றதுனால இதில் எல்லாத்தையும் ஹியூஜா இன்வெஸ்ட் பண்ணியிருக்குமானா அப்படி கிடையாது. நானும் என்னோட லேர்னிங் இந்த 4 years, இது வந்து பிரியதர்ஷினியோட லேர்னிங். என்னோட லேர்னிங் இந்த 4 yearsல வந்து இவர் சொன்ன எதுலையுமே போய் பல்கா நம்ம இன்வெஸ்ட் பண்றது இட்ஸ் நாட் அக்செப்டபிள், இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. இது சொன்ன எல்லாத்துலயுமே ஸ்மால் அமௌண்ட்ல SIP மாதிரி மந்த்லி ஒரு 1000 ரூபாய் மாதிரி. SIPனா என்னன்னு சொல்லிடுங்க. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது ரொம்ப எளிய நடையில சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். சோ SIPனா என்ன? மாத EMI மாதிரி, மாதம் தமிழ்ல நான் சொல்றேன். SIPனா என்னன்னா EMI கிடையாதுங்க. மாசம் 2000 ரூபாய் நான் போடுறேன்னா அடுத்த மாசமும் ஒரு 10 மாசத்துக்கு SIPன்னு ஒரு சிஸ்டம்ல நான் அமௌண்ட் போடுறேன்னா 2000 ரூபாய் ஒரு மாசம் வருதா, அந்த 2000க்கு அவங்க ஒரு வட்டி கொடுப்பாங்க. அடுத்த மாசம் 2000 ரூபாய் போடும்போது அது 4000 ரூபாய் மாறும், 4000க்கு ஒரு வட்டி சேரும். ஸோ அந்த மாதிரி சேர்ந்துட்டே வரும்போது நீங்க 10 மாசத்துக்கு 2000 ரூபாய் போடும்போது 20000 ரூபாய் கிடைக்கும். ஆனா அந்த வட்டி நார்மல் FDயை விட உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இதுதான் SIP. கரெக்டா? கரெக்டா. சூஸ் பண்றோமோ அதுக்கு ஏத்த மாதிரி வட்டி கிடைக்கும். இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதுக்கப்புறம் SIPன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அது எதுல வேணா நீங்க பண்ணலாம். போஸ்டல் ஆபீஸ்ல போய் கவர்மெண்ட் வழியாவும் அந்த அமௌண்ட்டை நீங்க போடலாம். இல்லனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று இருக்கு. அது வந்து நான் சொல்றது எல்லாமே நீங்க உங்க கையில காசு இருக்குன்னா, இது அட்வைஸ் தான், இது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல. நீங்க உங்ககிட்ட காசு இருக்குன்னா நீங்க அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு முதல்ல ஒருத்தவங்க கிட்ட கடன் கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கடன் கொடுத்தா திரும்ப வராது. ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது என்ன மாதிரி ஸ்கீம்னு நல்லா படிச்சு தெளிவாயிட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் எனக்கு எப்படி கிடைக்க போகுது அந்த ரொம்ப ஆராய்ஞ்சுதான் அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதே மாதிரி கோல்டு நம்ம வாங்குறோம், 1 கிராம் மாசம் வாங்குறோம், அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதுக்கப்புறம் NPS ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஒருத்தர் கமெண்ட்ல. NPS நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அது வந்து நம்ம எவ்வளவு பே பண்ணலாம், வருஷம் சொல்லி மாசம் EMI இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பே பண்ணலாம். அந்த மணி வந்து நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் 55 or 60 years நினைக்கிறேன், அந்த டைம்ல தான் நம்மளோட 60th ஏஜுக்கு அப்புறம் தான் அது நம்ம கிட்ட கிடைக்கும். அது வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதனால நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். RD ரெக்கரிங் டெபாசிட் மாசம் நம்ம அக்கௌண்ட்ல இருந்து நம்ம பே பண்ணி ஒரு சேமிப்பு பண்றோம்ல, அதுவும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். PPFன்றதும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஸோ நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாத்துலயுமே போய் நம்ம கிட்ட இருக்க காசை
அப்படியே பல்கா நம்மகிட்ட ஒரு அலவன்ஸ் வருது, ஒரு இது கிடைக்குது, ஒரு இன்சென்டிவ் கிடைக்குதுன்னா அது கொண்டு போய் அப்படியே போடாம அதை வந்து எல்லாத்துலயும் பிரிச்சு 1000 மாசமா கட்டிட்டு வர்றது தான் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். இல்ல என்னோட லேர்னிங் வந்து இந்த 4-5 இயர்ஸ்ல இதுதான். எஸ்ஐபி பண்றது, அதாவது மாசமா சின்ன சின்ன அமௌண்டா பண்றது நமக்கும் பெரிய பர்டனா இருக்காது, அது பாட்டு சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ அது வந்து அது வந்து ஒரு நல்ல லேர்னிங் எனக்காக. எமர்ஜென்சி ஃபண்ட்னா 25000 இருக்கு நம்ம கிட்ட. அதுவா எமர்ஜென்சி ஃபண்ட்னா 25000ன்றது கம்மி. ஆக்சுவலா எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ஒரு 3 months salary 4 months salaryன்னு சொல்லுவாங்க. 3 months salary எப்படி எடுத்து வைக்கிறது? நம்மளுக்கு தான் நிறைய செலவு இருக்கு. இவர் சொன்னதுலயே வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் இல்லங்க. இவர் சொன்னதுலயே வந்து என்கிட்ட இல்லாதது இந்த எமர்ஜென்சி ஃபண்டு. பட் மிடில் கிளாஸ்ல வந்து எமர்ஜென்சி ஃபண்டோட எடுத்து வைக்கிறது கஷ்டம். அது நான் வந்து அதை வந்து எப்படி பாக்குறேன்னா, என்னோட எமர்ஜென்சி ஃபண்ட் வந்து வீட்டுல இருக்கிற 2 கிராம் 3 கிராம் கோல்டு ரிங்கு இதுதான் நான் பாக்குறேன். அதான் எமர்ஜென்சி ஃபண்ட். ஒரு எமர்ஜென்சி வந்து நான் கொண்டு போய் எங்கேயாவது பிளெட்ஜ் பண்ணி அது வாங்குறோம்ல, அதுதான் நான் வந்து எமர்ஜென்சி ஃபண்டா நான் பார்த்தேன். என்கிட்ட வேற மாதிரி எமர்ஜென்சி ஃபண்ட் நான் இது வரைக்கும் ரெடி பண்ணல. பட் இனிமே கண்டிப்பா அது நம்ம பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. ஒரு பெரிய அமௌண்ட் எமர்ஜென்சி ஃபண்டா வச்சிருக்கணும். கண்டிப்பா ஐ ஓபனர் மெசேஜ் தான் அது. மத்த கமெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்மாலா இன்வெஸ்ட் ஆமா. எஸ்ஐபி மூலமா என்பிஎஸ்ல ரிட்டையர்மெண்ட் போட்டிருக்காரு. ரிட்டையர்மெண்ட்காக நமக்கு ஆல்ரெடி பிஎஃப் இருக்கு. அதுக்கப்புறம் வேற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருக்காரு. மியூச்சுவல் ஃபண்டும் கண்டிப்பா நம்மளோட போர்ட்ஃபோலியோல இருக்கு. கோல்டு போட்டிருக்காரு. கோல்டு வந்து கோல்டு வேஸ்ட், வாங்குறதும் வேஸ்ட், வச்சிருக்கிறதும் வேஸ்ட். அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தனியா. விற்கும் போது என்னாச்சு? விற்கும்போது அது நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. பட் கோல்டு ரொம்ப மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பத்தி அவேர்னஸ் இல்லை, மற்ற எதுவுமே எனக்கு தெரியாதுன்றவங்க வந்து கண்டிப்பா கோல்டையாவது கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட தாட்ஸ். ஏன்னா கோல்டுன்றது ஒரு சாதாரணமா நடந்து போய் ஒரு கடைக்குள்ள போயிட்டு எனக்கு ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ணோம்னா அவங்களுக்கு ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. மற்றதுக்கெல்லாம் நீங்க வந்து நிறைய கொஞ்சம் இது வேணும், நாலேஜ் வேணும். இது யார் வேணாலும் போய் ஒரு கடையில் போய் ஒரு ஸ்கீம் ஓபன் பண்ணலாம். அந்த வகையில எதுவுமே இல்லாம இருக்கிறதுக்கு கோல்டு வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். தேங்க்யூ ஃபார் த கமெண்ட். ஆக்சுவலி நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து ஒருத்தவங்க பண்ணியிருந்தாங்க, ப்ரீ இஎம்ஐ வந்து அவுட்ஸ்டாண்டிங்ல குறையாதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. குறையாதுங்க. ப்ரீ இஎம்ஐன்றதே நம்ம வாங்கின அமௌண்ட்டுக்கு கட்ட போற வட்டியை முன்னாடியிலேருந்தே பேங்க்குக்கு நம்ம கொடுக்கறது தான் ப்ரீ இஎம்ஐ. அவுட்ஸ்டாண்டிங் வந்து 30 லட்ச ரூபாய் அப்படியே தான் இருக்கும். நான் 30 லட்ச ரூபாய் நான் ஹோம் லோன் வாங்கினேன். நான் 3 வருஷம் கட்டின ப்ரீ இஎம்ஐ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட்லேருந்து குறையவே குறையாது. அவுட்ஸ்டாண்டிங் 30 லட்ச ரூபாய் இருக்கும். அந்த 30 லட்சத்துக்கு நான் பே பண்ண போற 30 லட்ச ரூபாய் வட்டியில தான் இந்த ப்ரீ இஎம்ஐ குறையும். ஸோ ப்ரீ இஎம்ஐ கட்டுறதுன்றது ஒரு நம்ம கஷ்டப்பட்டு பேங்க்குக்கு அமௌண்ட் கொடுக்கறது தான் கான்செப்ட். அதுலயே ஒருத்தர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா கமெண்ட் பண்ணியிருந்தாரு, பேரலல் ஃபண்டிங் பத்தி பேங்க் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, நீங்களா கேட்கணும்னு சொல்லிட்டு. நீங்க ஹோம் லோன் போறீங்கன்னா பேரலல் ஃபண்டிங் பத்தி நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிட்டு போங்க. நான் முடிஞ்சா நானும் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஸோ இன்னொருத்தர் டோன்ட் டெலீட் திஸ் வீடியோ, யூ ஹாவ் ஷேர் த ரைட் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாரு. கண்டிப்பா நான் அந்த வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அந்த 15 லட்சம் ரூபாய் பழைய பிளாட்டே வாங்கிருக்கலாம் அப்படின்னு சம்டைம்ஸ் தோணி இருக்கு. பட் அந்த அபார்ட்மெண்ட்டோட கம்யூனிட்டி எப்படி இருந்தது, இது வந்து அதோட பெரிய கம்யூனிட்டி. அது வந்து ஜஸ்ட் ஒரு 4-5-6 ஹவுசஸ் இருக்க மாதிரி ஒரு சின்ன பிளாட் அபார்ட்மெண்ட். அது என்னன்னா நம்ம கிட்ட ஒரு அமௌண்ட் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா அவங்க சார்ஜ் பண்ணும்போது இன்னும் எவ்வளவோ சார்ஜஸ் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் இருக்கு, அந்த வீட்டை ரெனோவேட் பண்ற காஸ்ட் இருக்கு, மோட்டார், அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கு. இது எதுவுமே நம்மளுக்கு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. எப்படி நம்ம வந்து 35 lakhs வீடுன்னு சொல்லிட்டு நான் வந்து 47ல வாங்கினோம், அந்த 15 lakhs வீடும் இன்னும் நிறைய வந்திருக்கும். வாங்குற எனக்கு அவரு கொஞ்சம் ஜென்யூனா இருந்திருக்கலாம். அவங்க எனக்கு கொஞ்சம் எனக்கு வழி பார்த்து வந்து ஈஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம பண்ணிருக்கலாம். எல்லாமே முட்டுக்கட்ட மாதிரி இல்லை, இதுக்கு நீங்க பே பண்ண எக்ஸ்ட்ரான்னு சொல்லும் போது
எக்ஸ்ட்ரா தான் பே பண்ணியிருப்பேன். கண்டிப்பா ஒரு 20-22 லட்சத்துக்கு அவங்க மாத்திருப்பாங்க. அந்த 1.5 லட்சம்ன்றது அந்த இனிஷியல் கான்வர்சேஷன்ல பேசினதுதான். இன்னும் கூட நிறைய மாறி இருக்கும். அந்த வீட்டை அந்த ஆட்டிடியூட் தான் எனக்கு அங்க இஷ்யூ, வீடு கிடையாது. நான் இதை எப்படி பாக்குறேன்னா, நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி போய் பார்க்குறோம், ஒரு ஏதோ ஒன்று வாங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொருளோ ஒரு ப்ராப்பர்ட்டியோ போய் பார்க்குறோம் அப்படின்னா, அந்த பொருள் நமக்கு எவ்வளோ ரொம்ப அதிகமாக பிடிச்சிருந்ததுன்னா அதை கண்டிப்பாக நம்ம அதை வாங்கிடுவோம். கொஞ்சம் பிடிக்கல, ஒரு 90% 80% அப்படி குறையும் போது நம்ம வந்து வேற ஆப்ஷனை நோக்கி போயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். அது நம்ம வாங்கலைன்னா, பிரியதர்ஷினி சொன்னது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து அது எந்த அளவுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி நம்மளை அட்ராக்ட் பண்ணிச்சு, நம்மளை போட்டு புஷ் பண்ணிச்சு அதை வாங்குறதுக்கு அப்படின்றது ஒரு திங் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது இது ஃப்ரெஷ்ஷு, ஒரு பெரிய கம்யூனிட்டி, இதுல வந்து யூ ஹேவ் தீஸ் மெனி அம்யூனிட்டிஸ், இதெல்லாம் இருக்கும்போது இல்ல அதை விட பெருசா இங்க பெனிஃபிட்ல பாக்குறது வந்து லைக் மைண்டட் பீப்புள் நிறைய இருக்காங்க. சோ அது நான் சொல்றேன், சப்போர்ட்டிவ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிவ் இப்போதைக்கு as far as I know. மெயின்டெனன்ஸ்க்கு வந்து காசு நிறைய வாங்க போறாங்க பாருங்க அப்படின்னாங்க. மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இப்போ கரண்டா எங்க அபார்ட்மெண்ட்ல வந்து ₹3.50 ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் கண்டிப்பா பே பண்ணி தாங்க ஆகணும். நம்ம தனி வீட்டில் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்து முறவாசல் செய்யறதுக்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க் மந்த் ஆன் மந்த் நம்மளுக்கு கரெக்டா நடக்குதான்னு ஒருத்தவங்க, நான் என் வீட்டை பார்த்துக்க மாட்டேன், பட் பார்த்துக்கிறவங்களுக்கு நான் பே பண்ணுவேன். அதுதான் பெய்ட் சர்வீஸ். இப்போ என்னால் பார்த்துக்கிறதுக்கு எனக்கு டைம் நேரம் இல்லை, எனக்கு அதுக்கான உடல் வலிமை இல்லை. நான் ஒரு டெய்லி பெருக்கிட்டு டெய்லிலாம் வீட்டில் செய்ய முடியாது. அந்த டைம்லலாம் நம்ம வீட்டில் இந்த லேடிஸ் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அது அவங்க மேலே பேர்டன் நிறைய போடுறோன்றது நம்ம ரியலைஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ பெய்ட் சர்வீஸ்க்கு பே பண்ணுறது இட்ஸ் ஓகே. நம்ம எவ்வளோ அவைலபிளாக இருக்கோம், இந்த ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு நம்ம எவ்வளோ அவைலபிளாக இருக்கோம். இப்போ நாங்கள் வெளியில் போகிறோன்னா லைட்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், லிஃப்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும், வீடு வாசல் க்ளீனாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த மிக்ஜாம் புயல் வந்தப்போ எலக்ட்ரிசிட்டி எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது எங்க பழைய வீட்டில் என்னன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து லைட்டா தூரல் போட்டாலும் நிறுத்திடுவாங்க. அது உண்மைதான், அது சேஃப்டிக்காக தான் நிறுத்துறது. ஆனா அந்த டைம் குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்வெர்டர் இருக்கிறவங்க வீட்டுல குழந்தைய விட்டுட்டு நைட்டு நாங்க தூங்குவோம். அது எனக்கு பழகல. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் நாங்க ஃபேஸ் பண்ணி இங்க அந்த மாதிரி இல்ல. சோ மெயின்டெனன்ஸ் இந்த சர்வீஸ் பண்றாங்க இல்லையா, பெருக்குறாங்க, எலக்ட்ரிசிட்டி பாத்துக்கிறாங்க, செக்யூரிட்டி பண்றாங்க, சிசிடிவி பாத்துக்கிறாங்க, ஸ்விம்மிங் பூல் எல்லாமே ப்ராப்பரா இருக்கு, பார்க் எல்லாம் கிளீனா இருக்குன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்து தான் ஆகணும். நத்திங் கம்ஸ் ஃபார் ஃப்ரீ, ரைட்? ஸோ நான் அந்த மெயின்டெனன்ஸ் பே பண்றது எனக்கு ஓகே தான். நீங்க ஆனா என்னன்னா தனி வீடுனா இன்னும் கம்மியாகும், கம்யூனிட்டி அபார்ட்மெண்ட்னா இன்னும் அதிகமாகும். அவைலபிளா இருக்கணும். ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன ஒர்க்னாலும் நம்ம போய் அதை சரி பண்ற மாதிரி, ஏதாவது ரிப்பேர்னா அதை போய் நம்ம போய் பாக்குற மாதிரி இருக்கும். இங்கன்னா பீப்புள் வில் டேக் கேர். இது வந்து யாருக்கு செட் ஆகுதுன்னா, நாங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், அதனால வந்து ஒருத்தவங்க டேக் கேர் பண்றதுக்கு ஒருத்தவங்க இருக்கிறதுனால we are paying them. நான் அப்படிதான் பாக்குறேன். நான் இதுல மாற்று கருத்து இருந்ததுன்னா சொல்லுங்க, எங்களுக்கும் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்கும். தீபக்னு ஒருத்தர் வந்து ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர், ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு உங்களோட கமெண்ட். அஞ்சன் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு, கோ வித் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் நான் கேட்டேன், பேங்க்ல வந்து அவங்க அதுக்கான சப்போர்ட் பண்ணலை. நான் அகைன் செக் பண்றேன், ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணிட்டு 10% ஆஃப் இஎம்ஐ வந்து எஸ்ஐபியில போடுறோம். ஆல்ரெடி இவர் அந்த ப்ராசஸ் பண்றாரு. ஸோ நான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துறேன், நீங்க பார்த்துக்கோ. Buying a high rise is total waste. After 10 years, it will become very difficult to renovate due to high operating cost and significant resistance from the community regarding demolishing tiles and bathroom. It is better to go with 2 to 3 floor building, ideally a villa. Correct da? Correct ana comment da adu. Should agree. But இந்த ஹை ரைஸ்ல இருக்கிறது நல்லதாங்க இருக்கு. நான் மும்பை போயிருந்தேன். மும்பை போனப்போ அங்க 50 மாடி 60 மாடிலாம் நான் நிறைய பார்த்தேன். நம்ம இங்க வாங்கிட்டு பிடிச்சிருக்குன்னு வாங்கி வந்திருக்கோம். பட் இப்போதைக்கு இது நாங்கள் என்ஜாய் தான் பண்ணுறோம். வி ஆர் நாட் ஃபேஸிங் எனி ட்ரபிள். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி 10 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் வரும் சொல்கிறாரு. இப்போ வரும்போது வி வில் கெட் தட் எக்ஸ்பீரியன்ஸ். வி ஆர் என்ஜாயிங் த ஸ்பேஸ். இங்கே சன்லைட் நல்லா இருக்கு, ஹை ரைஸ்னால சத்தம் இல்லைங்க. பழைய வீட்டுல வண்டிங்க போயிட்டே இருக்கும், வீட்டுல பாத்தீங்கன்னா டஸ்ட் அவ்வளோ சேரும்.
டஸ்ட் துடைக்கிறதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். டோர் எப்பவுமே க்ளோஸ்டா தான் இருக்கும், ஏன்னா சவுண்ட் அதிகமா இருக்குன்னு. இப்ப எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா டோர், அந்த பிரெஞ்ச் டோர், விண்டோ எல்லாமே ஓப்பன்ல தான் இருக்கு. அமைதியா இருக்கு பாருங்க வீடு. அந்த மைண்டே ரிலாக்ஸ்டா இருக்கு, அந்த சத்தமே இல்லாம நல்ல இயற்கையா இருக்கு. இந்த ஃபீலே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அந்த வீட்டை விட. For this amount you can buy individual land and build a house. இதுக்கு ஒரு பதில் இருக்கு, நான் வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். இருக்க வர ஹாப்பியா இருந்துட்டு போவோம் சிஸ். தேங்க்ஸ். குட் அவேர்னஸ் வீடியோ, அப்ரிஷியேட் யுவர் ஓப்பன்னஸ். கண்டிப்பா அவேர்னஸ்க்காக தான் அந்த வீடியோ போட்டேன். அந்த வீடியோ போட்டு அதுக்கு நீங்க பண்ண கமெண்ட்ஸ் வச்சுதான் நான் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்லாம் நான் ஷேர் பண்ணேன். ஆன்கோயிங் இன்சிடென்ட்டே நான் ஷேர் பண்ணலாம். அப்பதான் நீங்க சொல்ற கமெண்ட் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், இதை பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வீடு கட்டிட்டு தான் இருக்கோம். அது என்ன, அந்த அமௌண்ட் எப்படி ரெடி பண்ண, அந்த வீடோட ப்ராசஸ் என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த கமெண்ட்டுக்கு. ஃபார் திஸ் அமௌண்ட் யூ கேன் பை இண்டிவிஜுவல் லேண்ட்னு. ஆக்சுவலா இந்த பிளாட் புக் பண்ணும்போது, புக் பண்றப்போ நான் செக் கொடுத்தேன் நேர்ல. பரவாயில்ல. புக் பண்ணும்போது இந்த வீட்டுக்கான அமௌண்ட் நான் செக் கொடுத்தேன். அதுக்கப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸை பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நான் ஒரு நாள் போய் சைன் பண்ணேன். ரெஜிஸ்ட்ரேஷன் 2 வாட்டி நான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போனேன். அடுத்தது இந்த அபார்ட்மெண்ட்டை வந்து நேர்ல பார்த்தேன். அடுத்தது கீ கையில கொடுத்துட்டாங்க. ஆனா வீடு கட்டுறோம்னா ஃபுல் டைமா வீட்டுக்கு டெய்லி இன்ஸ்பெக்ட் பண்ணணும், டெய்லி ஒர்க் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கணும். நம்ம சொல்றதும் அவங்களுக்கும் மிஸ்கம்யூனிகேஷன் ஆகாம அந்த ஒர்க் கரெக்டா நடக்குதான்னு டெய்லி செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் மார்னிங் 9 to 7 ஒர்க் பண்ணாதான் எங்களால இந்த அசெட் பில்ட் பண்றதுக்கான அமௌண்ட்டே எங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்க ஒரு நாள் ஆஃபீஸ்ல பெர்மிஷன் எடுக்கலாம், 2 நாள் எடுத்தோம்னா நம்மள அவங்க ட்ரீட் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கு. ஸோ அதெல்லாம் தாண்டி தான் வீடு கட்டிட்டு இருக்கோம். அது நான் சொல்றேன் எப்படின்னு ப்ராசஸ். ஒருத்தர் அனுப்பியிருக்காரு, இஎம்ஐல பிளாட் வாங்கலாம்னு நினைச்சேன், இப்போ முடிவை மாத்திக்கிட்டேன்னு. ஆல்ரெடி என் ஃப்ரெண்டும் வந்து இந்த கம்யூனிட்டிலேயே ஒரு அபார்ட்மெண்ட் வாங்கலான்னு தான் நினைச்சாங்க. நான் ஃபேஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ண உடனே அவங்க கொஞ்சம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஏன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன்னா, நீங்க நினைப்பீங்க இல்லையா, ஓகே எல்லாமே ஸ்மூத்தா போகணும்னா ஸ்மூத்தா போகாது, அங்கங்க நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்லாம் இருக்கு. பட் சேம் டைம் நீங்க அசெட் வாங்கணும்னு நினைக்கிறத நான் தடுக்கல. நீங்க கண்டிப்பா வாங்கணும். எல்லாருமே அசெட் நம்மளுக்குன்னு ஒன்று பில்ட் பண்ணாதான் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ் இருக்கும் லைஃப்ல. ஓகே, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடைக்கும் பர்சனலா. ஓகே, இப்போ நான் என்னோட சின்ன வயசுல இருந்தே வந்து என்னோட அக்கா வீட்லயும் சரி, உங்க வீட்லயும் தான், எல்லார் வீட்லயும் இருந்தப்போ நம்மளுக்கு எப்பவுமே புரிய வச்சுட்டே இருப்பாங்க, இது உன் வீடு கிடையாதுன்றது. எனக்கு இது வந்து அந்த ஃபீல் வந்து ரொம்ப பர்சனலா அட்டாக் ஆகும் நம்மளுக்கு. நம்ம மேல எல்லாரும் பாசமா தான் இருக்காங்க, பட் சேம் டைம் ஒரு சின்ன ஆர்கியூமெண்ட் வந்தா கூட இது உன் வீடு கிடையாதுன்றவாங்க. அப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஒரு பர்சனல் வீடு வாங்க வைக்கிறதுக்கு ரொம்ப தூண்டுது. அந்த 2019-2020 இந்த அபார்ட்மெண்ட் புக் பண்ணதுக்கும் அதுதான் காரணம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் காரணம் மெயினா. நான் பர்சனலா என்ன சொல்றேன்னா, நீங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நிறைய ஃபினான்ஷியல் பிளானிங்லாம் பண்ணிட்டு உங்களுக்கான பேக்கப் அமௌண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொல்றேனே தவிர வாங்காதீங்க நான் சொல்லவே இல்லை. கண்டிப்பா வாங்கணும், அசெட் வேணும். லோன்ஸ் மினிமமா எடுத்து கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ரியல் எஸ்டேட் ஒரு நல்ல அசெட் தான். எப்படி மற்ற அசெட்ஸ்ல எல்லாம் வந்து டைமிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி ரியல் எஸ்டேட்லயும் வந்து டைமிங் பண்ண முடியாது. நீங்க வந்து ஏறாது, நீங்க கண்டிப்பா உங்களால சொல்லவே முடியாது. அது ஏறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நோ, இட்ஸ் எமோஷனல் டு கெட் இன்டு திஸ் நீட் ஆஃப் ஓன் ஹவுஸ். ஒருத்தர் ரியலா நம்ம பேசும்போதே எனி நியூ பையர் அண்ட் வாண்ட் அண்ட் அக்யூமுலேட் மினிமம் 30% ஆஃப் ஃபிளாட் ரேட். ஒரு அமௌண்ட் 30% கையில வச்சுட்டு தான் வீடு வாங்குறது பெஸ்ட்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் நீங்க ஹோம் லோன் போகணும். ஏன்னா அடுத்த 10-12 வருஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஹோம் லோன்ல மாட்டி போகணும். அது உண்மைதான். இப்போ நான் வந்து 23 வருஷத்துக்கு நான் ஹோம் லோன் எடுத்தேன். திடீர்னு வந்து ரெப்போ ரேட் மாறும்போது என்ன கேட்காமலே கேட்டா நீங்க ஆல்ரெடி சைன் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லிட்டு 30 வருஷத்துக்கு மாத்திட்டாங்க ஹோம் லோனை. நான் கேட்காமலே போயிருந்தா அது 60 வருஷம் 70 வருஷம் மாறி என்னால ஒரு லிமிட்டுக்கு மேல கட்ட முடியாம போய் வீட்டை சீல் வச்சுட்டு பேங்கே அதை ஓன் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னோட பழைய அபார்ட்மெண்ட்ல நாங்க பழைய அபார்ட்மெண்ட் இருந்த வீட்லயே 2 வீடு எப்பவுமே சீல் அடிச்சிருக்கோம். என்னன்னா அந்த ஓனர் வந்து 2 அபார்ட்மெண்ட்டும் வாங்கிட்டு அவரால் லோன் கட்ட முடியலன்னு
பேங்க்குக்கே கொடுத்துட்டாரு அந்த வீட்டை. ஸோ நான் எப்பவுமே என் பர்சனல் லைஃப்ல என்ன பண்ணுவேன்னா கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபாலோ பண்ணுவேன். என்னன்னா இப்படிதான், நான் இப்படி ஏறுறேன்னா இங்கே ஸ்டாப் பண்ணிடுவேன், ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் ஏறுவேன், ஒரு ஸ்டாப், மறுபடியும் ஏறுவேன், ஸ்டாப். இந்த ஸ்டாப் ஆகும்போது டக்குன்னு நான் அந்த ஃபோட்டோவில் தெரியல, கண்டினியூவல் இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் கூகுளே சர்ச் பண்ணி பாருங்க. நேராக மேலே போகாமல் ஒரு பிரேக் எடுத்து போகும்போது நம்ம சறுக்க மாட்டோம். இருக்காங்க பிரீத்தி. I believe everything is a learning experience, be it buying a flat or a small plant. ஒரு சின்ன செடி வாங்கணும்னாலும் அது வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இங்க எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்றீங்க அவங்களுக்கு வந்து புவர் ஃபினான்ஷியல் பிளானிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஃபீஸ் 1 lakh வாங்குறாங்களே, அங்க வந்து நம்ம பே தானே பண்றோம். இதெல்லாம் வேணான்னு சொல்லவே வேண்டாம் அப்படின்னு பேசினா we have to settle in villages only. உண்மைதானே. சென்னையில வந்துட்டு எல்லாத்துக்குமே தான் அமௌண்ட் ஏறிட்டே தான் போகுது. தேங்க்ஸ் ஃபார் திஸ் கமெண்ட். கார்பெட் ஏரியா வில் பி 400 square feet. ஐ திங்க் நோ யூடிஎஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் யூ. யூடிஎஸ் இருக்கு, நான் பர்சன்டேஜ் வந்து ஷேர் பண்ணேன் செக் பண்ணிட்டு. பேசாம லீஸ்க்கே போயிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. லீஸ்க்கு நீங்க இருந்திருக்கு, நான் லீஸ்ல இருந்தது இல்லை, எனக்கு தெரியாது. நீங்க என்ன சொல்றீங்க? லீஸ்க்கு நானும் போனது இல்லை, நான் ரெண்டல்ல இருந்திருக்கேன் நிறைய டைம். ரெண்டல்ல தான் இருந்திருக்கோம், பட் லீஸ்ல நான் போனது இல்லை. ஏன்னா அவங்க கேட்குற அந்த லீஸ் அமௌண்ட்டே பெருசா இருக்கும், அதனால அந்த செட்டப்குள்ள நான் போனதில்லை. Started the journey with zero knowledge and it's a big room for the builder and bank to eat your money. ரொம்ப கரெக்ட் தான். Hope no one begins such a huge decision without a proper ground investigation. Proper ground investigation எதுக்கு நீங்க பண்ணணும்னா, நான் யோசிக்காம வாங்கினேன் நம்ம இந்த வீட்டை வித்தா என்ன நடக்கும்னு. பட் நீங்களாம் யோசிச்சீங்க நெக்ஸ்ட் 10-15 இயர்ஸ்ல இந்த அசட் எப்படி மாறப்போகுது எல்லாமே யோசிச்சு நீங்க உங்க அமௌண்ட்டை செலவு பண்ணுங்க. அதுதான் உங்க கிரவுண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணி நீங்க பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. நியூ ஃபிளாட் பையர்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு வாங்குங்க. ஒய் எலக்ட்ரிக்கல் ஒர்க் தே சார்ஜ் அரௌண்ட் 90K. அதுதான் எனக்கும் தெரியல, அந்த பில்லை தான் பார்க்கணும். 90K தான் சார்ஜ் பண்ணாங்க. 5,000 தானே ஒரு எக்ஸ்ட்ரா வயரிங் பாக்ஸ்க்கு, எதுக்கு உங்களுக்கு 90K? கரெக்ட். வயரிங்க்கு அதாவது அவங்க ஸ்டாண்டர்டா ஒரு ரூமுக்கு ஒரு லைட் ஒரு ஃபேனுக்கு மட்டும் தான் வயரிங் தருவாங்க. நம்ம அடிஷனலா அப்படி போட்டுனா ஒரு ஃபேன் தான் சுத்திட்டு இருக்கோம் வீட்ல. ஒரு ஏசி ஃபிக்ஸ் பண்றதுக்கு ப்ரொவிஷன் தனியா செட் பண்ணனும், அதுக்கு நம்ம கிட்ட சார்ஜ் பண்றாங்க. அது வந்து கொஞ்சம் அதிகம் தான். Brokers are ruining the real estate market. They are earning fat amount without any reasonable effort. இது வந்து கரெக்ட்டா? கரெக்ட் தான். அவங்களோட பிசினஸ் நானே எனக்கே மோட்டிவேஷன் ஆகுது, நானே வந்து லேண்ட் புரோக்கர் ஆயிட்டோம் அப்படின்னு. வீட்ல இருக்கலாம் குழந்தை கூட மாடல், அதுல அவங்களுக்கும் சேலஞ்சஸ்லாம் இருக்கும், அதை பத்தி we cannot comment. எனக்கு தெரியாது அவங்க ஒர்க் லைஃப். ஆனா அந்த அமௌண்ட் மட்டும் நல்லா வாங்கும்போது ஐயோ நல்லா வாங்குறாங்களேன்னு தோணுது. வீடு கட்டி நான் வாழ்ந்தனோ இல்லையோ நிறைய பேர் என்ன வச்சு வாழ்ந்தாங்கன்னு வீட்டுல சொல்லிட்டே இருப்பேன். கரெக்ட் ப்ரோ. கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங். நீங்க லீகல் ஒப்பீனியன் போகலையான்னு கேட்டிருக்காங்க. இதுல வந்து வில்லங்கம் இருக்கா, இந்த லேண்ட்ல வந்து வில்லங்கம் இருக்கா, இல்ல வாங்கலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா தேவை. ஒரு அபார்ட்மெண்ட் பட்டா இருக்கா, அதெல்லாம் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி லீகல் ஒப்பீனியன் வாங்குறது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ அக்ரி. இந்த வீட்டுக்கு நாங்க வாங்கல, லீகல் ஒப்பீனியன் பண்ணல. ஆனா இல்ல நான் ரெரா வெப்சைட்ல செக் பண்ணேன், அந்த டேட்டா எல்லாம் கரெக்டா தான் இருந்துச்சு. சோ அதனால ரெரா வெப்சைட் அதனால நம்பி நம்ம ப்ரொசீட் பண்றோம். கார்பஸ் ஃபண்ட் 50,000 என்ன அம்யூனிட்டிக்கு இஸ் இட் ரீஃபண்டபிள்? ரீஃபண்ட் எதுவும் நம்ம ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்தா ரீஃபண்டே பண்ண மாட்டாங்க. பேங்க் கூட பண்ணாது. மினிமம் சார்ஜ் மெயின்டைன் ஆகல, நான் அக்கௌண்ட்ல கூட காசு எடுத்துரும். ரீஃபண்டே கிடையாது கார்பஸ். ஹவு மெனி இயர்ஸ் பில்டர் இஸ் கிவிங் டிஎல்டி? டிஎல்டினா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இந்த எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அந்த டீட்டெயில்ஸ் தான் நினைக்கிறேன். இல்ல நான் அதை தெரிஞ்சுக்கணும். சில விஷயங்கள் நாங்க தெரியல, வாங்கும் போது சில விஷயங்கள் எங்களுக்கே தெரியல. அதுல எதுவும் ஒண்ணு நினைக்கிறேன். இன்னொன்னு ரொம்ப பெருசா சொல்லி டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அர்பன் ரைஸ் படூர்ல நான் வாங்கியிருக்கேன் 39 lakhsக்குன்னு ஒருத்தவங்க போட்டாங்க. ஒருத்தர் பாசிபிளே கிடையாதுன்னு போட்டாரு. நான் என்ன யோசிச்சேன்னா நாம போய் என்கொயரி பண்ணிட்டு வீடியோ போடலாம்னு. அவங்க 1000 square feet 39 lakhsன்னு சொன்னாங்க. ஐ திங்க் மேம் நீங்க வந்து ஃபிளாட்டோட மாடிஃபிகேஷன் காஸ்ட் இதெல்லாம் இல்லாம சொல்லிருப்பீங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் இப்போ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு.
அவங்க எப்போ புக் பண்ணாங்க, எப்போ வாங்கினாங்கன்னு டேட் எதுவும் கொடுக்கல, இயரும் கொடுக்கல. அதனால அதை பற்றி கிளியராக தெரியல. 15 lakhs flat, which area sister? Is it still available? கண்டிப்பாக அவைலபிளாக தான் இருக்கும். சேலையூருக்குள்ள பொன்மார் கிட்ட நாங்கள் அந்த அப்பார்ட்மெண்ட் போய் பார்த்தோம். பஸ் ஸ்டாண்ட்லேருந்தே ஈஸி ஆக்சஸ் கிடையாது, கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். 5 years முன்னாடி. டோன்ட் வரி அபவுட் த நெகட்டிவிட்டி. நெகட்டிவிட்டிலாம் ஃபீல் பண்ணுறதே கிடையாது, நிறைய பார்த்தாச்சு லைஃப்பில். நான் ஹோம் லோன் நெக்ஸ்ட் மந்த் எடுக்க போகிறேன். பிரதம் மந்திரி ஸ்கீம் இப்போ அவைல் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. பிரதம் மந்திரி ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இல்லை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க டிசம்பர் வரைக்கும். நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். இன்டீரியர் டிசைன் வித் காஸ்ட் வீடியோ போடுங்க, கண்டிப்பாக போடுற ஐடியாவில் தான் இருக்கேன். இன்டீரியர் வந்து எப்படி பண்ணலாம், பண்ணக்கூடாது, எவ்வளோ ஆச்சு, நான் எவ்வளோ செலவு பண்ணேன், இது அந்த காஸ்ட்டுக்கு இந்த இன்டீரியர் வர்த்தான்னு ஒரு டீட்டெயில் வீடியோ நான் போடுறேன். டோன்ட் யூ திங்க் ஹோம் இஸ் ஆல்சோ அவுட்டர் ஏரியா, மந்த்லி 2500, லேண்ட் இஸ் ஆல்சோ நாட் யோர்ஸ். ஆமாங்க, மாடி வீடு மாடியோட தர, கீழ் வீடு என்னோட ஃப்ளோர், கீழ் வீடோட மாடி, அது உண்மைதான். இட் இஸ் ஆல்சோ யூ வில் நாட் யூஸ் டெய்லி. பிரதம் மந்திரியும் மிஸ் பண்ணிட்டீங்களேன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேங்க. ஆமாம், பிரதம் மந்திரி எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. கொரோனா டைமில் நான் சேஃபாக இருக்கணுமான்னு நினச்சேன்னா, கோவிட் டைம் இல்லைன்னா நான் பேங்க்கை போய் டெய்லி பேங்க்கில் போய் நின்று நான் வந்து புஷ் பண்ணியிருப்பேன். அது பண்ணலை, லேண்டும் இல்லை. இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்குது. அதுக்கு அவுட்டர் ஏரியாவில் ஒரு லேண்ட் வாங்கி ஒரு வீடு கட்டிகிட்டே போயிருக்கலாம். எனிஹவ் சென்னை எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஸோ டோன்ட் வரின்னு எனக்கு ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஸோ வீடு கட்டலாம்னு எல்லாரும் சொல்றீங்களா, அதுல நிறைய ஹிக்கப்ஸ் இருக்கு. நான் சொல்றேன் உங்களுக்கு, அதுல ப்ரோஸும் இருக்கு கான்ஸும் இருக்கு. ரொம்ப பிடிச்சிருந்தது. மிடில் கிளாஸ் லைஃப் வாஸ் எக்ஸ்பிளைன்ட் வித் அ பியூட்டிஃபுல் ஸ்மைல் ஆன் ஃபேஸ். நான் எப்பவுமே சிரிச்சுட்டு தாங்க இருப்பேன். எங்களுக்குள்ள சண்டை வந்தா கூட நான் சிரிச்சு சமாதானப்படுத்திடுவேன். எனக்கு அது பிடிக்குங்க. நான் அப்படிதான். அது நம்மளுக்கு சண்டை எல்லாம் டெவலப் பண்ணிட்டு போறது, ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்காது. ஆனால் என்னை அழ வைக்கிற மாதிரி, என்னை ப்ரெஷர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் நிறைய டெய்லி தான் நடந்துகிட்டே இருக்கு. பர்சனல் லைஃப்லையும் சரி, ஒர்க் லைஃப்லையும் சரி. அது நமக்கு ஒரு குழந்தை இருக்கு, நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு. நம்மளை நம்பி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. நான் முறைச்சிட்டே எப்படி பேச முடியும்? அது அப்படிதான். ஸ்மைல் அது நல்லா தானே இருக்கு, சிரிச்சுட்டே இருந்தா. குட் யூ டிட் திஸ் வீடியோ. பெட்டர் டு கோ ஃபார் அ ஓல்டு ஃபிளாட் ஆர் ஹவுஸ் ஆர் அ ரெண்ட் ஹவுஸ் பிகாஸ் most can't afford and too much hidden charges from the builder and bank side. Correct. Second hand flat வாங்கிட்டு போயிடலாம். I prefer stay in rental house and then start a small cap mutual fund for 15 years which will give 1 crore with the interest of 15%. அதாவது நான் வந்து ஒரு ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தே நான் வந்து அமௌண்ட்டை நம்ம ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட், அந்த SIP அதுல போட்டு நான் எடுத்திருப்பேன் அந்த அமௌண்ட்னு சொல்லியிருக்காரு. அது நல்ல ஐடியா தான். நாங்கள் ஒரு நாள் வீடியோ போடுறோம், எப்படிலாம் இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் ஒரு மாதத்தில் கிடைக்கும், பல மாதத்தில் கிடைக்கும், நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். எல்லாமே இண்டிவிஜுவல் டெசிஷன் தான், உங்களுக்கு தான் தெரியும். ஹோம் இஸ் அ ஹோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க, நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கியிருந்தோம், பட் ஒரு சின்ன சவுண்ட் வந்தாலுமே எங்களுக்கு பயமாக இருக்கும், சேஃப்டிக்காக தான். உண்மையிலே சேஃப்டி நடக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நாங்க ஒரு 10 நாள் வீட்டுல இல்லைனாலும் வீடு சேஃபா தான் இருக்கும். வீட்டுல திங்ஸும் சேஃபா இருக்கும், வெளில வைக்கிற ஷூஸ்ல இருந்து எல்லாமே சேஃபா தான் இருக்கும். ஸோ இங்க அந்த எனக்கு ப்ராப்ளம் இல்லை, இங்க திருட்டு பயம் இல்லை. யூ ஹாவ் பட்டா ஃபார் திஸ் ஃபிளாட்னு அது நம்ம செக் பண்ணி நான் சொல்றேன் உங்களுக்கு. இருக்காங்க அவங்களும் பிளாசான்ற பில்டர் கிட்ட வாங்கியிருக்காங்க, லேட்டா தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களாம். ஆனால் லாக்டவுனுக்கு அப்புறம் ஃபிளாட் காஸ்ட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு, அது உண்மை தானேங்க? ஆமா. கோவிட்க்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் வந்து கொஞ்சம் இதுதான் ஆயிருக்கு, இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டியுமே கம்மியான ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் வாங்க முடியாது இப்போ, ஏன்னா எல்லாமே அதிகமாக இருக்குது, ஷூட்டப் ஆயிருக்கு. இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் 546 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க வீட்டை 47 lakhs வாங்கினதுக்கு ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி கட்டியிருக்கலாமேன்னு போட்டிருக்காரு. அதுக்கு தான் செப்பரேட் வீடியோ வருது. கொஞ்சம் சென்னையில் சிஸ்டர் தப்பாக எடுத்துக்காது, நான் எதுவும் தப்பாலாம் எடுத்துக்க மாட்டேன். கொஞ்சம் சென்னை அவுட்டர் போயிருந்தா இண்டிவிஜுவல் லேண்ட் அண்ட் ஹோமே வாங்கியிருக்கலாமே அப்படின்னு. நான் லேண்ட் வாங்காததுக்கு ஒரு ரீசன் இருக்குது, இன்னொன்று இப்போ நான் வீடு கட்டுறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட் தான், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பில்டரோட பேர் காசா கிராண்ட். தேங்க்ஸ் ஃபார் த இன்சைட்ஸ்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. அதுதான் பர்பஸ், இந்த வீடியோவோட மெயின் பர்பஸே ஏதாவது நமக்கு தெரிஞ்சது மற்றவங்க ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு. ஏன்னா நம்ம 2017 இருந்து
சர்ச் பண்ணோம், நிறைய ரிசர்ச் பண்ணோம். அதனால அந்த நாலேஜை மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பர்பஸ். ஓகே, வாட் அபவுட் ஜிஎஸ்டி ஃபார் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு வந்து அந்த இனிஷியல் பில் இருக்கு இல்லையா, அந்த 44 lakhsன்னு அந்த போன வீடியோவில் சொன்ன மாதிரி அதில் ஜிஎஸ்டி இருந்தது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்னாலுமே ஜிஎஸ்டி இருக்கும், ஜிஎஸ்டி இல்லாமல் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஸ்டோரி சொல்லிடலாம். ஏன் ஃப்ளாட் வாங்கினேன், ஏன் வீடு இப்போ வீடு கட்டுறது எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து ஃப்ளாட் வாங்கினது நாங்கள் 2 பேருமே வந்து சந்தோஷமாக ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு தனி வீடு வேணும் அப்படின்னு தான் நாங்கள் வந்து ஃப்ளாட் வாங்கினது. ஃப்ளாட் வாங்கின கொஞ்சம் நாள்லேயே வந்து கோவிடில் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. அதை பற்றி நான் தைரியமாக பேசுகிறதுக்கே எனக்கு ஒரு 3-4 வருஷம் ஆகுது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. எங்கள் அம்மா வந்து கோவிடில் இறந்துட்டாங்க. ரொம்ப ப்ரோக்கன் ஆகிட்டேன் நான். அதுலேருந்து என்னால் வெளில வரவே முடியல. ஸோ சேம் டைம் எங்கள் அம்மா எப்படின்னா எனக்கு ஃபினான்ஷியலாகவும் எங்கள் அம்மா எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த காசை எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு. நான் வந்து 2011லேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பிரேக்கே இல்லாமல். ஸோ என்னோட மந்த்லி சேலரியே கரெக்டாக எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்துடுவேன். அதில் அவங்க சீட்டு போடுவாங்க, நகை சீட்டு போடுவாங்க, நிறைய சீட்டு. என்னோட சேலரியை வந்து 5 இடத்துல போட்டு வைப்பாங்க. அவங்களோட நாலேஜுக்கு, எங்கள் அம்மா வந்து படிக்கல, அவங்களோட நாலேஜுக்கு வந்து அவங்க நகை சீட்டு இதெல்லாமே போட்டு எனக்கு வந்து ஒரு ஜுவல் வந்து சேர்த்து வச்சு கொடுத்தாங்க. வீடியோ கட் பண்ண அப்புறம் பேசுகிறேன். ஸோ என்னோட சேவிங்ஸு எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் நகையாக நான் வந்து அவங்க மாற்றி வச்சுருந்தாங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து வாங்க விரும்பலை. இன்னொன்று, அவங்கக்கிட்ட சேஃபாக இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ சேம் டைம் எங்களுக்கு வீடு வேணும்னு போது நான் தான் ஏர்ன் பண்ணுறேன் இல்லையா, ஸோ நம்ம சேலரி வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். நகை சேஃபாக அம்மா கிட்ட இருக்கட்டும். அது ஒரு பர்சனலாக இருந்தது. நகைனா அது ஒரு எமோஷனல் விஷயம் தான். நம்ம போனோடனே காசு கொடுத்து ஒரு நகை வாங்க மாட்டோம். அதில் பார்த்து 2 பேரும் நானும் எங்கள் அம்மாவும் டிஸ்கஸ் பண்ணி சூஸ் பண்ணி தான் ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணுவோம் ஒரு செயின் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி நாங்கள் நகை வாங்கின என்னோட ஜுவல்ஸ் எல்லாமே எங்கள் அம்மா கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன். எங்கள் அம்மா தவறுனதுக்கப்புறம் அந்த நகை என்கிட்ட வருது. அந்த நகையை எங்கள் அம்மாக்காக ஞாபகமாக நான் வச்சுருந்தேன், அப்படியே சேஃபாக வச்சுருந்தேன் நான். அட் சேம் டைம் நாங்கள் 2 பேரும் லோன் போனதுனால என்னால் வந்து அமௌண்ட் மேனேஜ் பண்ண முடியல. கரெக்டாக எங்களோட அமௌண்ட் வந்து இஎம்ஐக்கே கரெக்டாக இருந்தது. ஸோ அப்போது நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நான் நல்லா சமைப்பேன். ஸோ நான் அப்போ டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம வந்து சமைச்சு சாப்பாடு எல்லாம் கோவிட் டைமில் வந்து ஃபுட் பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஏர்ன் பண்ணலாம். நம்ம ஆஃபீஸ் ஒர்க் வந்து 7 o'clock முடியுதுன்னா அந்த 7 to night 10 o'clock நம்மளால ஒரு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும்னா அந்த அமௌண்ட் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுட் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னா, இந்த ஒரு வீட்டில் வந்து டின்னர் வேணும்னா டின்னர் பண்ணி கொடுக்கறது, காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுக்கறது, லஞ்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணேன். அதுக்கப்புறம் கேக்கும் விற்கலான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஃபுட்டு விற்று ஏர்ன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் பண்ணது. ஒரு கேக் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்பேன் ஃப்ரெண்ட்ஸ்க்கே, அந்த கான்டாக்ட்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஃபோன் பண்ணி. என்னோட அந்த ஆட்டிடியூட் எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் என்னோட லைஃபோட பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. ஏன்னா எனக்கு அமௌண்ட் தேவை, என்னால் கடன் வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரும்போது ஏதாவது பண்ணணும், எப்படியாவது சால்வ் பண்ணணும். ஸோ நான் வந்து அந்த கேக் பிஸ்னஸ் பண்ணி ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டேன். ஒரு 1 yearல ஸ்டெபிளைஸ் பண்ணிட்டு அது என்னோட லைஃப் ரொட்டீன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒர்க் பண்றவங்களுக்கு 9 hours ஒர்க் பண்றாங்கன்னா நான் வந்து ஒரு நாளைக்கு 20 hours ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஒர்க் பண்ணி என்னோட பிஸ்னஸை ரொட்டீன் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃபாகவே மாற்றிட்டேன். ஸோ மார்னிங் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுவேன், மார்னிங் டு ஈவினிங். அடுத்தது வந்து கேக் ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு டெலிவரி பண்ணுறது நானே தனியாக பண்ணுறதுனால நிறைய பிளான் பண்ணி ஒரு ஸ்டெபிளைஸ் பண்ணி அது எனக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாக மாறுச்சு. ஸோ இது மாறும்போது இந்த 4 yearsல அது ஒரு அமௌண்ட்டாக எனக்கு கிடைச்சிது. அந்த அமௌண்ட்டை வச்சு நான் என்னோட பிஎல்ஐ க்ளோஸ் பண்ணலாம், இவரோட பிஎல்ஐ க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அந்த அமௌண்ட் ரெடி பண்ணேன். அப்போ தான் எங்களுக்கு ஒரு தாட் வந்தது, இதை ஒரு மறுபடியும் நம்மளுக்கு இஎம்ஐ போகிறது தானே, இதையே நம்ம ஒரு புது அசெட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. எங்கள் அம்மாவோட கனவு வீடு கட்டணுன்றது தான். ஸோ உங்கள் அம்மா கனவு படியே நீ வீடு கட்டிட்டு போகலாமேன்னு இவர் சொன்னார்.
வீடு கட்டணும்னா அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு லேண்ட் வேணும். அது வந்து ஆக்சுவலி பிரியதர்ஷினியோட அம்மா வச்சிருந்தாங்க, ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட் வச்சிருந்தாங்க. 500 to 600 ஸ்கொயர் ஃபீட் தான் அது சின்ன பீஸ் ஆஃப் லேண்டு. அதே மாதிரி அதில் கட்டணும்னு அவங்க ரொம்ப வருஷமாக நினச்சிட்டே இருந்தாங்க. எவ்ரி இயர் போய் அதை போய் பார்த்து விசிட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் கட்டிடணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டே வந்துடுவாங்க. அவங்களால அந்த டைம் வரைக்கும் கட்டவே முடியல. பிரியதர்ஷினி வளர்ந்து அவள் மேரேஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் வந்து வேறு மாதிரி டேர்ன் ஆகிட்டே போனதுனால அது அந்த டைமில் ஃபுல்ஃபில்லே பண்ண முடியல, இவளாலையும் பண்ண முடியல. அவங்க அம்மா தவறினதுக்கப்புறம் வந்து நான் தான் சஜஸ்ட் பண்ணேன், உங்கள் அம்மாவோட கனவு இதை நீ எப்போது நிறைவேற்று அப்படி சொல்லிட்டு. அதுக்கான ஒரு இனிஷியேஷன் தான் அந்த இது இன்வெஸ்ட்மெண்ட். இது நான் 7th படிக்கும்போது இந்த லேண்டு வாங்கினாங்க. அந்த லேண்டை வந்துட்டு நாங்கள் எங்களுக்கு பிக்னிக்கே வந்து வீக்கெண்டு, ஒரு மந்தில் ஒரு வீக்கெண்ட் வந்து எங்கள் அப்பா அடையார் பேக்கரியில் பண்ணெல்லாம் வாங்கிட்டு எங்களை கூட்டிகிட்டு வந்துடுவார். அங்கே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். அப்போ வந்து எனக்கு தெரியாது இங்கே ஐடி கம்பெனிஸ் வரும், இங்கே வந்து இந்த இடம் வந்து டெவலப் ஆகும்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் கேட்கலாம் அந்த லேண்ட் அப்பயே கட்டியிருக்கலாமேன்னு சொல்லிட்டு. அந்த லேண்டு எப்படி கட்டணும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்த வாங்கிட்டாங்க. அது கட்டுறதுக்கான நாலேஜே எனக்கு கிடையாது. இன்னொன்று ஹோம் லோன் அப்போ அப்ரோச் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த லேண்டு வந்து நீங்கள் பேஸ்மெண்ட் கட்டிட்டு அதுக்கு மேலே கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நாங்கள் அமௌண்ட் கொடுப்போம்னு சொன்னாங்க. பேஸ்மெண்ட் கட்டுறதுக்கான ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, 6 லட்ச ரூபாய் 7 லட்ச ரூபாய் எங்ககிட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பேங்க்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு கட்டுறதுக்கு புஷ் பண்ணுறத விட அப்பார்ட்மெண்ட்னா நான் ஈஸியாக எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் கிளியராக இருக்கும், நான் ஈஸியாக லோன் அப்ரூவ் பண்ணிடுவேன். இண்டிவிஜுவல்னா நிறைய இது இருக்குது, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கொஞ்சம் கம்மியாக தான் அவங்க ப்ராசஸே பண்ணுவாங்க லோன். இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு டைம் அப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல. லோன் கொடுக்கணுன்னாவே கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸ்லாம் நிறைய கேட்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நிறைய டிஃபிகல்ட்டிஸ்லாம் முன்னாடி வந்து இருந்தது அந்த டைமில். ஸோ இந்த வருஷம் 2014ல் மார்ச்ல வந்து டிசைட் பண்ணோம். ஓகே, இந்த வருஷம் 2014 இல்லை, இந்த வருஷம் 2024. 10 வருஷம் ஞாபகமாக இருக்கு. இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியும் நானும் எங்கள் அம்மாவுமே தனியாகவே போயிட்டு அந்த லேண்டை பார்த்துட்டு ஒரு பில்டரை பார்த்து பேசணும், அவர் இவ்வளோ அமௌண்ட் தரணுன்னாரு. எங்களால் கொடுக்க முடியல அந்த அமௌண்ட் அப்போ. ஸோ அது கரெக்டாக 2024 மார்ச்சில் வந்து நாங்கள் போய் பார்த்து வீடு கரெக்டாக இங்கே இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கும் அந்த லேண்டுமே பக்கத்தில் தான், 5 நிமிஷத்தில் போயிடலாம். ஸோ கரெக்ட் நாங்கள் வந்து செக் பண்ணுற டைமில் அந்த இடமே எம்டியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா வீடும் கட்டிட்டாங்க. கூகுள் மேப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ரோடு மாதிரி காமிச்சுது அந்த இடத்த. சரி கட்டிடலாம், அந்த பிஎல்ல க்ளோஸ் பண்ண வேண்டாம், அந்த அமௌண்ட் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். நான் என்னோட அந்த ஈஸியாக சொல்லிடலாம். எல்லாரும் சொல்லுவாங்க நீ வந்து டபுள் சேலரி வாங்குற அப்படின்வாங்க. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்குனா தெரியும் அந்த கஷ்டம். நான் ஜாலியாக தான் இருப்பேன். ஏன்னா நான் கேக் கொடுக்கறது வந்து ஒரு செலிப்ரேஷனுக்கு தான் நான் கொடுக்குறேன். வாங்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியாக வாங்குவாங்க. இன்னொன்று கேக் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணாங்கன்னா ஸ்பாட்லேயே கேஷ் கொடுத்துருவாங்க. அது எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருந்தது. அதனால என்னால் இந்த 4 இயர்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை பில்டர்கிட்ட சொல்லிட்டேன். நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக தான் அமௌண்ட் கொடுப்பேன் ரெடி பண்ணி மார்ச்சில் வந்து டிசைட் பண்ணோம். ஏப்ரல்லையும் வந்து அமௌண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன். மேல ஃபர்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஜூலை மந்த். இப்போது நான் அந்த வீடியோ காட்டுறேன், அந்த வீடு எப்படி இருக்குது, கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னு நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி நாங்கள் கட்டிகிட்டு இருக்க வீடு இதுதான். இந்த வீட்டுக்கான ஒர்க்கு ப்ராப்பராக மே மந்த் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ஜூலை 2.5 மாதத்துலேயே கட்டிட்டாங்க. எதிர்பார்க்கல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக கட்டிட்டாங்க. வீட்டை நாங்கள் எப்படி பிளான் பண்ணி கட்டணும்னு நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஒரு வீடியோவிலே கவர் பண்ண முடியாது. ஏன்னா நாங்கள் யோசிச்சு கட்ட ஆரம்பிச்சது ஒரு பிளானு. கட்டும்போது நிறைய ஐடியாஸ் வரும்ல, இப்படி வேணாம் இப்படி வேணாம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த ஐடியா என்னன்னா, கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், அதுக்கப்புறம் ஒரு பூஜா யூனிட் அப்படிதான் பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் இந்த வீட்டையே விட்டு பார்த்துட்டு இருந்தார் வெளியிலேருந்து எட்டி என்ன வீடு கட்டிட்டு
ஸ்டார்டிங்ல அந்த பேசன் போடும்போது எட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் சொன்னாரு வேணாம், நம்ம வந்து இதை வந்து ஓப்பன் கிச்சனாக வச்சிடலாம். ஏன்னா நம்ம வீடு அப்படிதானே இருக்கு, நம்ம இருக்கிற வீடு. ஸோ அதனால இதை வந்து ஒரு பெட்ரூமா மாற்றிடலாம்னு சொன்னாரு. இப்போ இது வந்து ஒரு பெட்ரூமா மாற்றி இது வந்து கிச்சனுக்காக தான் இங்க சிங்க் வேணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஹோல் போட்டாரு. இது வந்து ஒரு அவுட்டோர் யூனிட் பிளான் பண்ணி அங்க வாஷிங் மிஷின் அதெல்லாம் வைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ ஃபுல்லா இது வச்சதே வேஸ்ட், ஃபுல்லா பெட்ரூம் ஆயிடுச்சு. தேவையில்லாம பைப் கனெக்ஷன். அந்த இன்ஜினியரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு, என்னங்க நீங்க ஒண்ணு சொல்லிட்டு இப்போ ஒண்ணு சொல்றீங்கன்னு. வேற வழி. அப்புறம் யோசிச்சோம், கிச்சன் குட்டியா இருக்கிறதே பரவாயில்ல, போதும், இது வந்து ரூம் மாதிரி இருந்தா ஸ்டோரேஜ் யூனிட் பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ மாடி காட்டுறாங்க. மேலே வீடு கட்டல, அப்புறம் நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு ஒரு லோன்லாம் போகாமல் அமௌண்ட் சேர்த்து வச்சு கட்டிடலாம்னு சொல்லிட்டு மேலே கட்டல. மேலே மட்டும் ஒரே ஒரு ஆசை இருக்குது, ஒரு ரூம் மாதிரி கட்டிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இங்கே வந்து ஒரு டைனிங் ஏரியா மாதிரி பிளான் பண்ணலான்னு இருக்கேன். அதை நான் சொல்லணும் இன்ஜினியர்கிட்ட. இங்கே ஃபுல்லாக ஓப்பன் தான். அங்கே கார்னரில் வந்து டேங்க் வந்து இன்னும் கபோர்டு ஒர்க் இருக்குது, கிச்சன் மேலே இருக்குது, வால் இருக்குது. வாலா ஒரு மாதம் ஆகும் முடிக்க? ஒரு மாதம் ஆகாது, இன்னும் முடிச்சுடுவாங்க. என் வேலை முடிஞ்சிடும். அது அவர் இன்னும் முடிஞ்சு போனால் பெயிண்ட் வந்தாங்கன்னா தான் ஒரு வாரத்தை முடிப்பா. டைல்ஸ் வேறு வந்து ஒரு 4 நாள் வேலை இருக்கும். அப்படியா? சரி, ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த வீட்டை பற்றின நிறைய டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்லிடுறேன். ஃபால் சீலிங்க்கு பதிலாக லைட் செட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுங்க நான் இந்த ஏரியாலே சொல்லிட்டேன். ஸோ ஃபால் சீலிங் மாதிரி போட்ட லைட் மாதிரியே ஒன்று ஃப்ளாட் லைட் கிடைக்குது, அது போட்டாலே வீடு இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ இன்டீரியர் ஒர்க்கில் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் வீடு கட்டும் போதே சொல்லி விட்டுட்டேன். ஸோ இன்டீரியருக்கு வந்து நம்ம டோர் மட்டும் அடிச்சுட்டா போதும் இல்லையா, அதனால. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரியதர்ஷினி இப்போ கட்ட ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி வரைக்கும் அதில் ஒரு ஃபென்சிங் கூட பண்றதுக்கு எங்களால நாலேஜும் இல்லை, மணியும் இல்லை. அந்த டைம்ல நாலேஜ் இல்லை, ஃபென்சிங் கூட பண்ணாம அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு குப்பெல்லாம் கொட்டி வச்சு ஒரு மாதிரி ஸ்பாயில் பண்ணி தான் வச்சிருந்தாங்க அந்த இடத்தையே. எப்படி நான் பில்டர் ஃபைனலைஸ் பண்ணேன், எவ்வளோ அமௌண்ட் ஆச்சுன்னு நான் அடுத்தடுத்து ஷேர் பண்ணேன். நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் ஒரு வீடியோவும் டைம் எடுத்துக்குது, கேப் எடுத்துக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு நிறைய சொல்லியிருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். கமெண்ட்ஸ் ரிப்ளை, அதுக்கப்புறம் கரண்ட்டாக நீங்கள் கேட்ட மாதிரியே வீடு கட்டிட்டு தான் இருக்கும். அந்த வீட்டில் இருக்கிற ஹிக்கப்ஸ்லாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி வாங்குங்க, நிறைய டிசைட் பண்ணி யோசிச்சு பிளான் பண்ணி வாங்குங்க. தோணுதுன்னா இவங்க கிட்ட காசு இருக்கிறதுனால இவங்க பண்றாங்கன்னு சில பேர் நினைக்கலாம். பட் நாங்க இந்த மாதிரி இந்த கேஜெட்ஸ் அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் நாங்க வாங்குறது இல்ல. மினிமலிஸ்டா தான். இந்த போனை வந்து நான் வீடு புக் பண்றதுக்கு முன்னாடி வாங்கினேன். இன்னமும் இந்த போன் தான் யூஸ் பண்றேன். ஏன்னா எனக்கு வந்து மினிமலிசம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிறைய காசு சேர்க்கலாம். நான் தேவையில்லாத பொருட்கள், நெசசிட்டி, நீட் அண்ட் வாண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதை டிசைட் பண்ணி தான் நான் எதுவுமே வாங்குவேன். அதனால 2 பேரும் வர்க் பண்றதுனால எங்களோட earnings வச்சு மேனேஜ் பண்ணுவோம். கொஞ்சம் மாசம் எஸ்ஐபி மாதிரி 1000 இந்த மாதிரி சேர்த்து தான் நம்ம இது இப்ப எல்லாம் காமிச்சது எல்லாமே, நம்ம பேசினது எல்லாமே அதுல இருந்து வந்த இதுதான், ரிட்டர்ன்ஸ் தான். மத்தபடி உங்ககிட்ட நிறைய காசு இருக்கு அப்படின்னு நினைச்சாரு. எமர்ஜென்சி பண்ணி ஒரு பார்த்தா தலை சுத்திடும். ஏன்னா அவ்வளோ லோன்ஸ் நான் எடுத்து இப்ப வந்து கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்றது கிடையாது, ஸ்டாப் பண்ணிட்டேன். எல்லாமே ஸ்டாப் பண்ணி தான். நான் ஃப்ரம் த பிகினிங் பண்ணியிருந்தேன்னா இன்னும் சேவ் பண்ணியிருந்துருக்கலாம். நிறைய மிஸ்டேக்ஸ் நம்ம இந்த அவேர்னஸ் வந்து பிஃபோர் மேரேஜ் இருந்திருந்தா அப்பவே ஒரு நல்ல பேங்க் பேலன்ஸ் கூட இருந்திருக்கலாம், ரெடி பண்ணிருக்கலாம். அது அப்போ கிடைக்கல அந்த அவேர்னஸ், அந்த நாலேஜ்லாம். ஸோ இப்போதான் இந்த நாலேஜ் வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி கிடைச்சதுனால இப்போதான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம ஏஜ் என்ன, இன்னும் எத்தனை வருஷம் நம்ம ஒர்க் பண்ண போறோம், அதுதான் நம்மளுடைய மணி சோர்ஸ் ஆஃப் இன்கம், இன்னும் எத்தனை வருஷம் நமக்கு கிடைக்க போகுது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இப்போதான் இந்த ப்ராப்பர்ட்டியை இப்போதான் நம்ம வாங்க முடியும், இப்போதான் இதை கட்ட முடியும். இதுக்கு மேல டைம் போச்சுன்னா we will not have ஃபண்ட் அப்படின்றத ரியலைஸ் பண்ணி துணிஞ்சு எடுத்த முடிவுல நடக்கிறது. எங்க அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க, நகை சீட்டு போடுறமே 2000 ரூபாய்க்கு போடுவோம் ஃபர்ஸ்ட், அப்போ 5000க்கு போட்டுமான்னு கேட்பேன். துணிஞ்சு பண்ணுன்னு வாங்க. எங்க அம்மா இல்லாதப்போ
துணிஞ்சு வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு. அது இப்போ இன்னைக்கு போய் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் போய் பார்க்குறோம். வீடு சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு நான் எப்படி இஎம்ஐ கட்டிட்டு பேக்கிங் பிஸ்னஸில் எப்படி ஏர்ன் பண்ணுறேன், இந்த ஃபினான்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா நான் இதை ஷேர் பண்ணி ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு ப்ராப்ளமே இல்லை. ஏன்னா எனக்கு சந்தோஷம் தான். ஸோ தட்ஸ் இட். நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறோம். உங்களுக்கு இல்லை ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குன்னா எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள். தென் அண்ட் தேர் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கும். தனியாகவும் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியும் நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம். சரியா? பாய். பாய்.